எதுவுமே நான் கேட்கல. ஆனா நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அது நடக்கும் போ. நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்க வந்திருக்கேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னப்ப பிரச்சனையே நீங்க தான், நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் பேசுங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. கை வச்சுட்டு இவனுக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கும் ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பா நல்லபடியா பண்ணுங்க, நல்லா வரும். கெஸ்ஸே பண்ண முடியல இவர் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு. ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க. பட் அதுக்கே அது எப்படி அவங்க ரெண்டு மீட் பண்ணி பேசிருக்கு. பட் இவர் சொல்றாரு அதை கரெக்டா. நீங்க நினைச்சது நடக்கும், எல்லாமே நல்லதா நடக்கும்ன்ற போது அந்த வைப்ரேஷன், அவரோட அந்த இறை சக்தி, அவரோட அந்த இயற்கை சக்தி நமக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பெரிய பிரச்சனை பாப்பாது நல்லபடியாக கியூர் ஆகி நல்லபடியாக குழந்தை நின்று இருக்க குழந்தைக்கு இப்போ 8 மாதம் குழந்தைக்கும் அதே மாதிரி மேரேஜ் தள்ளி போய் நினைச்சு குருவை தான் கும்பிட்டோம். அதே மாதிரி குருஜி மகாவிஷ்ணு ஐயாவும் காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் துணை எங்களுக்கு.